மேலெல்லாம் இடிக்குதுங்க. அற்புதமாக இருக்குல்ல. தோண்டி போட்டிருக்காங்க, மண்ணிலேருந்து தோண்டி அது உள்ளே போய்க்கும். இது வந்து ஒன் ஹேண்ட் கிராப்ஸ் தான் சொல்லுவாங்க. இடிச்சிருச்சுங்க. கைஸ், நம்ம அடுத்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே போயிடுவோம். யூடியூப் சோலோ சாண்டி விளாக்ஸ்னு போட்டு வரோம். நம்ம ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு போட் ஹவுஸ். ஸோ இதில் வந்து வெளியே இருக்கும், அது போக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 4 பிளேஸு, அதில் 2 பிளேஸில் ஏதோ ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதனால் 2 பிளேஸுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். கைஸ், உள்ளே போயிட்டுருக்கோம். இவங்களோட அந்த பேக்கேஜில் என்ன அப்படின்னா அரிக்குமேடு. இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்ல, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் பாருங்கள். ஸோ அங்கேயே இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. பட் இது என்னென்னா அந்த படகுல போயிட்டு உள்ளே போகிற மாதிரி. ஸோ அதனால் நான் படகுல போகிற வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நடந்து போகிற பாதை இருக்குது. போய் பார்ப்போமா? நடக்கலாம் நினைக்கிறேன். அல்லுடு ஆனால் ஒரு மாதிரி கோவனையாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் நம்ம வால்பாறையில் ஒன்று நடந்தோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த வழியில் தான் போவோம். இது எப்படிங்க இருக்குது. இன்னொரு இது சொன்னாங்க, போட்டு சொன்னாங்க, மெரினா சம்திங், பாண்டி மெரினா அப்படின்ட்டு. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அது ஏன்னா இது வந்து நியர்பை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நம்ம ஊரில் இன்னொன்று பீச்சாவரம் பார்த்து வச்சுருந்தாங்க. பீச்சாவரம் வந்து இங்கேருந்து 60 கிலோமீட்ரு. எங்கிட்டு போகிறது அது, நம்ம இருக்கிற டைமில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே நியர்பையில் தேடினா இது கிடச்சிது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சரி, அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு 5 மினிட்ஸு. நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு போட்லேருந்து உங்களுக்கு உள்ளே அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் காமிக்கிற அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இதோ மக்களே உள்ளே போக போகிறோம். கைஸ், எடுக்க போகிறோம். இப்போ இறங்கி உட்காந்துருக்கோம். செமையாக இருக்கும் போலயே. நமக்கு பிடிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. உள்ளே போக போக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா டீப்பா. நம்மள மாதிரி அங்கே ஒரு கேங் வருதுங்க. ரொம்ப நேரம் ஓட்டிட்டு வரணும் போலங்க. ரொம்ப தூரம் போவாங்க. ஜாலியாக இப்போ பாருங்க, நல்லா டீப்பாக உள்ளே போக போகிறோம். ஃபுல்லாக இத்தனை நேரம் மேலெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சா, இனிமேல் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பேக் சைடு மட்டும் அது மேலே வந்து க்ளோஸாக இருக்கிறனால நான் போகிறேன். எதுக்குண்ணா வீடியோ எடுக்கிற சொல்கிறீங்களா? తల్లి ఉట్టరాదీంగ హరీష్ ఫాస్ట్ గా వెళ్తారు బోటుకు మీరు ఆ ఫోన్ చార్జ్ పట్టుకోండి వీడియోస్ ఉక్కందుకలామా నిండర్లాం ఓకే ఓకే
அவரே வந்து நம்மளை வீடியோ எடுக்க சொல்லிட்டாருங்க. மேலெல்லாம் இடிக்குதுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம மேலே இடிக்கும் போலயே தவையாக இருக்குங்க. கடைசியில் பிளான் செய்தபடி வந்து விட்டோம். இடிக்குதுங்க, மேலே குமிஞ்சு குமிஞ்சு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்குள்ளேயும் இப்படி ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அற்புதமாக இருக்குல்ல. சைட்லெல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அண்ணா வேகம் எடுக்கிறாரு. போய் பார்ப்பேன் அடுத்து எங்கே எதுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு. நம்மளை நிற்க சொல்லிட்டாருங்க, நின்று எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால் நம்மளை நிற்க சொல்லிட்டாருங்க. இதில் எங்கே ரூட் இல்லை, உள்ள ரைட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரைட் இருக்குது இந்த சைடு, அதில் எடுத்து போவாராட்டு இருக்குது. லைஃப் ஜாக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்குது. செமையாக போகுது. லைஃப் ஜாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற பீப்புள்ஸ் கூட தான் நம்மளும் வந்துட்டுருக்கோம். எல்லாம் சேஃப்டி தான் இருக்குது. இல்லை ஏதோ அண்ணன் பார்க் பண்ணுறாரு. ஐ திங்க் இறங்குவோம்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் ஆமாங்க. இதுக்குள்ளே போகக்கூடாதாமாங்க, அவங்க ஸ்டாப்புக்காக போட்டு வச்சுருக்காங்க. போய்ட்டு உட்காருவோம். அங்கே இன்னொரு ஒரு இது இருக்குங்க. நம்ம வந்ததில்லை, அவங்க வேறு ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு. ஆனால் இதோட ஆழம் எவ்வளோண்ணா இருக்கும்? 4 அடி 5 அடி. மேக்ஸிமம் ஒரு 5 ஃபீட். அப்போ விழுந்தோம்னா கூட எதுவும் ஆகாது, நின்றுட்டு தான் இருப்போம். அது உள்ள ஒரு அடி போயிருமா? அதுலையா ப்ரோ இறங்கலாமா? இட்ஜூடன் அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இருங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம், நம்ம போய் சும்மா சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னாங்க. நம்மளை இறங்க சொல்லிட்டார் அவர், யூடியூபர் அப்படிங்கிற. நாங்கள் வரும் ஹோட்டலில் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரில. இது என்னென்னா ஹோல் சோல்ஸாக இருக்கிறது? எலியா? நண்டு இருக்குமா? ஆமாம் ஆமாண்ணா. அதோட வகை தான் இங்கே இருக்கும். அது வந்து வாட்டர் கீழே இருக்கும். இப்போ அவங்க வந்து இங்கே குழியெல்லாம் பறித்து உள்ளே இருந்துட்டு அப்புறம் போவாங்க. இங்கே பாருங்கள் நிறைய ஓட்டம் இருக்குது. இங்கே அவங்க தான் எல்லாம் அதான் எடுத்து போட்டிருக்கு. ஏன்னா
இங்கே பாருங்கள் அதை எடுத்து போட்டிருக்கு. ஆஹா மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை மண் இருக்கு, கீழே ஃபுல்லாகவே சேரு. ஆஹா எப்படிங்க செம்மல்ல? ஏதோ ஒரு கிராப் கண்ணுக்கு படுதான்னு பார்ப்போம். கிராபை நம்ம தட்டில் பார்த்துருக்கோம், கிராபோட வீட்டை பார்த்துருக்கோமா? இதுதான் கிராபோட வீடு. எல்லாம் குழி தோண்டி போட்டிருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் தெரியுதான் பாருங்கள், டீப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அவங்க வந்து தோண்டி போட்டிருக்காங்க, மண்ணிலேருந்து தோண்டி அது உள்ளே போய்க்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே போய்க்கும். உள்ளே இல்லையாட்டிருக்கவனுங்கெல்லாம் எங்கே சுற்ற போயிருக்கானுங்க. சூப்பராக இருக்குல்லங்க. வந்தால் இந்த பிளேஸ் அப்படியே விசிட் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் கீழே போட்டுவிட்றேன். இங்கே பாருங்கள், ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட்டு தான். அதில் ஒரு அடிக்கு சேரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது விழுந்தால் நமக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு கேட்டோம்னா எதுவும் ஆகாது. பட் வந்து பார்த்தோம்னா நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு. பட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேரில் நம்ம இருந்தோம் அப்படின்னா சேரு பிடிச்சிக்கோங்கள, அந்த புதக்குழி சொல்லுவோம்ல, அதோட எஃபெக்ட் தான் இருக்கும் உள்ளே இறங்கினா. மற்றபடி இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் சும்மா தான் போட்டுட்ருக்காங்க, அதில் எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படிங்க நம்ம சோலோ வந்து எப்படி பார்த்தது? ஓகே ப்ரோ. ஒரு கை மட்டும் தான் இருக்குமே அந்த. ஆஹா கையை ஒன்று தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். மற்ற கிராப்லாம் பார்த்தீங்கன்னா 2 கை இருக்கும். இது வந்து ஒரு கை மட்டும் தான் இருக்கும். அதோட அங்கே புடி ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா இப்போ? அது எல்லாமே இருக்குது, நீங்களே பாருங்கள். சைஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தரும் தான். ஆகாது, ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே தான் வளரணும். குட்டி ஏதோ ஒரு கிராப் இருக்குமாமாங்க? ஆரஞ்சு கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அது வரைக்கும் பாருங்கள். எங் பிடிச்சாராட்டு இருக்குங்க. இருக்கு இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா இது பேர் என்னன்னா? இது வந்து ஒன் ஹேண்ட் கிராப்ஸ் தான் சொல்லுவாங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதான் வரும். ஒன் ஹேண்ட் கிராப் மட்டும் தான் வருமே. செமையாக இருக்கு, சூப்பராக இருக்குல்லங்க. பாருங்க ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்க, அது ஓடி போச்சு, உள்ள ஓடிட்டேன். நிறைய கிராப் இருக்குங்க இங்கே. இதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அவங்களோட தான். ஏன்னா இந்த குட்டி குட்டி ஓட்டை போட்டுருக்கலாம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் நிறைய கிராப் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் இந்த சதுப்பு நிலை காடுகள் தான் வளருங்க. அதுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். மறுபடியும் கிளம்புறோம். ரிட்டன் வந்த வழியிலே போக போகிறாங்க. மக்கள்லாம் பாருங்கள். இடிச்சிரும் போலங்க. இடிச்சிருச்சுங்க, இடிச்சிருச்சு. இடிக்குதுங்க மறுபடி. கை வந்தது பாருங்க என்னென்ன அலுப்பு பண்றாங்கன்னு. अरे पटकोरा வெளியே வந்துட்டோங்க. அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த சைடு நல்லா வெயிலில் அடிக்குது. ஏதோ லைன் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே. மேடுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்ல அது. ஸோ நான் உள்ளே போகிறது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். முடியும் போது கரெக்டாக நீங்கள் போய் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் அந்த வீடியோ இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பைக்லேயே போயிட்டு வந்துட்டோம். அதை இருந்தாலும் உங்களுக்கு வே வரைக்கும் காமிக்கிறது. இதான் அந்த அரிக்கமேடு போகிற வாட்டர் வழியில் ஒரு வழி. இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா அந்த போர்ட்டெல்லாம் இங்கேருந்தா இருந்திருக்குது. இதுலேருந்து தான் அந்த ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல அந்த கடல் வழியில் வந்துட்டு ரோமன் பீப்பிள்ஸ் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வழியில் தான் அது. ஸோ இதுதான் வேங்க. நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அங்கேயே போயிடுவோம், நம்மளோட பிளேஸ்க்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு அடுத்த பிளேஸுக்கு போவோம், ஈடன் பீச்சுக்கு போவோம் அடுத்தது. சரி ஓகே வரேங்கண்ணா. போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேங்கண்ணா. லைஃப் முடிஞ்சு அப்புறம் போய் ஏறிட்டா கைஸ் முடிஞ்சு போயிட்டு வந்தாச்சு.
நெக்ஸ்ட் இதை திரும்பி வர ரூட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அவ்வளோ நடந்து போயிட்டோம்னா வெளியே போயிடுவோம். அடுத்தது வந்து ஈடன் பீச்சுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். திரும்பி வந்துட்டோம். அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் எடுக்கிறேங்க. ஓகே, போயிட்டு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோதான். நீ போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறது. இங்கேருந்து பக்கம் தாங்க, ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ போயிட்டு முடிச்சுட்டு எடுக்கலாமாங்க, பைக் எடுக்கலாமா? இங்கேயே ஃபுட்டெல்லாம் இருக்குன்னாங்க. பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகுமாமா. நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அங்கே போய்ட்டு ஈடனில் கூட இருந்துச்சு அப்படின்னா ஈடனில் சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே காய்ஸ், இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சா? எப்படி ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பாண்டிச்சேரிக்குள் அற்புதமாக பார்த்தாச்சு, சூப்பராக பார்த்தாச்சு. எப்படி நம்ம கண்டென்ட்டு செம்ம கிரவுண்டடாக செமையாக இருக்கா? அப்படி தாங்க. இங்கே பாருங்க, ஸ்டேலாக இருக்கட்டுருக்கு. மேலே இதெல்லாம் கொஞ்சம் அந்த இது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி. சரி ஓகேங்க, இப்போ நான் போய் வண்டி எடுக்கிறேன். பார்ப்போம். பாய். செம சூடாக இருக்கும் போலயே. சூடாக ஒரு வெயிலில் பீச்சுக்குள்ளே மக்களே, இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆறு. அங்கே கடல், அங்கே தெரியுது கடல். அந்த மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்தனால இங்கேருந்து அங்கே போய்க்கலாம்.